கஷ்டப்படுறது நாங்கள், உழைப்பு எங்களுது. ஆனால் வந்து எங்கேயோ இருந்துட்டு வருவாங்க, இந்த இந்த அமௌண்ட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. எங்களோட பொருளுக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. அங்கே பாருங்க, அதான் அங்கே அந்த மலை பாரு, அந்த கேப்பாக தெரியுதுண்ணே, அங்கேயும் தேன் அங்கேயும் இறங்கி இருக்கும். அப்போ தேன் வறுக்குதுன்ட்டு மேல் பார்த்தாமும் ஆள் இல்லை. அப்போ அடியிலேயே வளைஞ்சு போகாட்டி சாவு கிடக்கு. அந்த மாதிரி கஷ்டப்பட்டதை தேன் சிக்குது. கோத்தகிரியின் அடர்ந்த காடுகளில் கரணம் தப்பினால் மரணம். ஆனால் இன்று வரை பிழைப்புக்கு அங்கிருக்கும் இருளர் மக்களுக்கு காட்டில் காஃபி விளைவிப்பதும் தேன் சேகரிப்பதும் தான் ஒரே வழி. இப்படி உயிரை பணயம் வைக்கும் அந்த மக்களின் விளைபொருட்களுக்கு சொற்ப பணத்தை தந்து இடைத்தரகர்கள் ஏமாற்றி வந்துள்ளனர். தற்போது அந்த நிலையை ஒற்றை மனிதராக மாற்றி காட்டியிருக்கிறார் பீமன். ஆனால் இப்போ வந்து இந்த பீமன் அந்த தம்பி வந்தனால இப்போது மார்க்கெட் ரேட்டில் இவங்க வந்து ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு 300ன்னு கொடுத்தா இவங்க வந்து ஒரு 100-200 சேர்த்தியே கொடுப்பாரு. அதில் எங்களுக்கு ரொம்ப லாபமாக தெரிஞ்சுது. அது மற்ற இடைத்தரகரை விட இவர் கொஞ்சம் எங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாகவும் இருக்கார். தாளவரை கிராமத்தைச் சேர்ந்த பீமன் அடிப்படையில் ஒரு டிப்ளமோ பட்டதாரி. சுற்றுலா வழிகாட்டியாக பணியாற்றிய போது இடைத்தரகர்களால் தனது இருளர் சமூக மக்கள் சுரண்டப்படுவதைக் கண்டு வேதனையடைந்த இவர் தன் மக்களுக்காக தாளவரை என்ற பிராண்டை உருவாக்கியிருக்கிறார். இதன் மூலம் நியாயமான லாபத்தை தன் மக்களுக்கு கிடைக்க செய்திருக்கிறார். நம்ம மலை தேனும் மலை காப்பியும் வருஷத்துக்கு நிறைய கொள்முதல் பண்ணுறாங்க நம்ம மக்கள். ஸோ அதை அவங்களுக்கு எப்படி சேகரிக்கணும் பழங்காலத்துலேருந்து எப்படின்ற அதில் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பர்ட் அவங்க. ஆனால் அதை வந்து எப்படி சந்தைப்படுத்தணுங்கிறது தெரியாது. ஸோ அதை வந்து நான் தீக்கணும்னு சொல்லி தான் இந்த தாளவரையை வந்து நான் கொண்டு வந்தேன். ஸோ இந்த தாளவரையை வந்து இப்போ வெறும் வியாபாரத்துக்காக நான் பண்ணுறதில்ல. இதை வந்து நான் ஒரு நகரத்தில் இருக்க கன்சியூமருக்கு ஒரு பாலமாக ஒரு கனெக்டிங் பிரிட்ஜாக தான் நான் பார்க்குறேன். தாளவரையுடைய மெயின் கோல் வந்து என்னென்னா, நமக்கு வந்து இடைத்தரகர் இல்லாமல், ஒளிவு மரம் இல்லாமல், டிரான்ஸ்பரன்சி 100% டிரான்ஸ்பரன்சியோட ஒரு நேரடியாக அவங்களுக்கு வந்து ஒரு விலைக்கு நம்ம கொடுக்கணும். நல்ல கோடி கட்டணும், நல்லா 4 பேர் 4 ஆள் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். இருந்தால் தான் நமக்கு தேன். அப்போ தான் ஒரு தேன் எடுத்தால் 15 கிலோ 20 கிலோ தேன் சிக்குது. அந்த மாதிரி கஷ்டப்பட்டதை தேன் சிக்குது, இல்லைன்னா தேன் சிக்கல். இதோ இங்கே காமிக்கிறேன். இதோ சந்தில் இருந்துச்சு, இதோ எடுங்க. இதோ அதுக்குள்ளே இதோ உள்ளே இருந்து தேன் எடுத்தாச்சு. கோத்தகிரி மேட்டுப்பள்ளத்தில் எல்லாமே நம்ம கொடுத்தோம். எல்லாமே 400 400 350 200 அதுக்கு கீழே தான் கொடுப்பாங்க. அதுக்கு மேலேயே ஏற்ற மாட்டாங்க. பீமன் அண்ணன் மட்டும்தான் 770 ரூபா கொடுப்பான். இப்போ தாளவரை வந்து நான் மட்டும்தான் இது பண்ணிட்டுருக்கேன். என் கூட சப்போர்ட்டிவ்க்கு இந்த மார்க்கெட்டில் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு வெளியேருந்து ஒரு கவுன்சிலிங் மாதிரி தராங்க. தவிர இந்த தாளவரையில் வந்து நான் என் ஃபேமிலி மட்டும்தான் இப்போதைக்கு பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இப்போ ஒய்ஃப் வந்து பேக்கிங் பண்ணுவாங்க, சின்ன சின்ன பேக்கிங் ஹெல்ப் பண்ணுவாங்க. மீதியெல்லாம் நானே தான் பேக் பண்ணிக்குவேன். அப்புறம் ஒரு டைரி ஃபார்ம் பண்ணி நம்ம எத்தனை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம், ப்ரொக்யூர்மெண்ட் பண்ண எவ்வளோ கணக்கு இருக்குது, அப்புறம் எவ்வளோ சேல் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து நான் பார்த்துக்குவேன். தாளவரையில் வந்து இப்போ ஹனி வந்து நான் வந்து 300 கிராம்ஸ் பாட்டிலாக தான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ 300 கிராம்ஸ் வந்து 280 ருபீஸ்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். காஃபி பார்த்திங்கன்னா இப்போ 1/4 கிலோ போடுறோம். அது இப்போ 250 கிராம்ஸ் வந்து நமக்கு ஒரு 400 ருபீஸு வரும். நம்ம தாளவரை காஃபிக்கும் மற்ற மார்க்கெட்டில் இருக்கிற காஃபிக்கும் ஒரு 800 to 900 டிஃப்ரென்ஸ் இருக்கும். இருளர் சமூகத்தின் பெண்களை வெளியில் விடுவதே அரிது என கூறும் சுகந்தி, பீமனின் முயற்சியால் இங்குள்ள பெண்கள் நம்பிக்கையுடன் காஃபியை தொழிலாக கையில் எடுத்திருப்பதாகவும் தெரிவிக்கிறார். அப்போது இந்த மாதிரி அவங்க இருக்கிற அந்த தோட்டத்தில் வச்சு இந்த காப்பி பிஸ்னஸ் பண்ணுறனால நமக்கு ஏதாவது ஒரு கஷ்ட காலத்தில் கூட இந்த காசு வச்சு நாங்கள் பயனடைகிறோம். தாளவரை பிராண்டை வெறும் வணிகமாக மட்டுமல்லாமல் இருளர் சமூகத்தின் அடையாளமாக மாற்ற முயன்று வரும் பீமன் சுயதொழில் குறித்து தன் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். தாளவரையின் காஃபிக்கும் தேனுக்கும் புவிசார் குறியீடு பெறுவதே தனது அடுத்த இலக்கு என்கிறார் அவர்.
தாளவரை வந்து இப்போ ஒரு பிறந்த பச்சை குழந்தை மாதிரி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 0.1% தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உலகத்திலேயே இந்த செம்மனாரையிலையும் இந்த மாதிரி தரம் வாய்ந்த ஒரு பிராண்டை உருவாக்க முடியும்னு சொல்லி காட்டணும். அதுதான் என்னுடைய கனவு. அது எனக்கு மட்டும் அந்த பெருமை இல்லை, எங்கள் மக்களுக்கும் அந்த ஒருத்தர் இருக்கவங்களுக்கும் அந்த பெருமை போய் சேரணும். தேன் பெட்டி அதெல்லாம் வந்து நல்லா எங்கள் கம்யூனிட்டியிலேருந்து இந்த மாதிரி ஒரு தொழில் முனைவர் உருவாயிருக்காருன்றதே எங்களுக்கு ஒரு பெருமை தான். மற்ற அடுத்த இந்த மாதிரி எங்கள் குழந்தைங்களும் இவரை பார்த்து வெளியே வரணும்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது. வருவாங்க, இனியும் வருவாங்க.